இல்லை உண்மையா இல்லையா? இடம் 2 இடத்துல கை போட்டிருக்கோம், ஒரு இடம் கைக்கூடி வருது மாதிரி இருக்க, ஒரு இடம் கைக்கூடி வந்துடும். கருப்பசாமி நான் சொல்லுதோம்ல, ஒரு இடம் கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு இடத்த முடிச்சாலும் அப்படி அந்த இடத்துல உள்ள ஊர்ல இல்லை. சத்தமா சொல்லு, முடிச்சு தரேன். அப்படி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமும் கேட்டாலுமே ஏற்கனவே நம்ம சொன்ன வாக்குப்படி நீ எங்க போறோம் திரும்பி வந்த போறோம் தான். உண்மையா இல்லையா? எத்தனை நாள்? 3 நாள் இருந்தியா? 3 நாளைக்கு அப்புறம் வந்தாச்சா? 3 நாள் தொழில் கிடைச்சதா இல்லையா? என்ன செய்யணும்? வாரிசுகளை காப்பாற்றிருக்கேன், அதை பத்தி பயப்படாத. ஒரு கடைசி கட்டத்தில் கருப்பசாமி நம்பி வந்துட்டல, ஓ வீட்டில் உன்னுடைய கட்டுமணியில் அப்படி யாரும் வரவிடாதெல்லாம் காய்ச்சி தரேன். எந்த ஒரு குறையும் செய்வன கோளாறுகள் எதுவுமே இல்லாமல் கருப்பசாமி சாட்டை வச்சிருக்கோம்ல, மாற்றி தரேன். ஆனால் ஒரு பண பிரச்சனை தான் குடும்பத்தில் இன்னும் முடியாமல் இருக்கு. உண்மையா இல்லையா? எல்லாமே உன் கைவசம் இருக்குன்னு சொல்றாங்க, எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா? எல்லாம் இருந்ததும் கொடுத்துட்டோம். இனி 7 ஆண்டு காலமாக நம்மகிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று காற்று வரக்கூடிய சுடலையும் கருப்புன்னு வாக்கு தரேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வச்சு தரேன். மாவசம் என்ன பார்க்க வரும்ல, அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோயை இல்லாமல் மாற்றி தரணும்னு பார்க்க கொடுத்துருக்கானா இல்லையா? அது ஏன் பொறுப்பு, அதை பற்றி கேட்க வேண்டாம். பையன் பைக்கில் வந்து கீழே வந்து காலை அடிப்பட்டு எல்லாரும் கேஸ் வெடிக்க பார்த்து காலில் விட்டுருவான். சீக்கிரம் காலில் அடிபட்டிருக்கா? அப்படி அடிப்பட்ட நான் அப்படி கிழக்க போகும்போது விழுந்திருப்பேன். இந்த சைடு போகும்போது ஊருக்கு கிழக்க இல்லையா? மத்தியானம் போல விழுந்தியாடா? சரி, அப்படி விழுந்தது எரிச்சு கையும் கொஞ்சம் குறைச்சி காப்பாற்றி கொடுத்துருக்கணும் இல்லையா? அதை பற்றி பயப்பட வேண்டாம். சரி, எந்த குறையும் வராதுமா, உயிர் சேதம்லாம் இல்லை. அப்படி இருக்கத்தான் காப்பாற்றி கீழ்பக்கம் வச்சிருக்க, சமையல் அறைக்கு கீழே இருக்கு. உண்மையா இல்லையா? அப்படி அதனுடைய பிரச்சனை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. காட்டி கொடுத்துருக்கணும் இல்லையா? அந்த வாடையில கொண்டு தூர கொண்டு வச்சுட்டியா? உண்மையா இல்லையா? ஒரு தடவை மாட்டினேன் சரியில்லை, மறுதலையும் மாட்டினேன், நல்லா தூரம் எடுத்து வச்சாச்சு. அதை நான் காட்டி கொடுத்துருக்கோம்ல, அதில் எதுவும் வந்தாது நீ என்கிட்ட கேட்கணும். ஏன் எதுவும் இல்லை. இப்போ தொழிலுக்கு போறியா? அதான் தொழிலுக்கு நாளைக்கு போறியான்னு கேட்டேன். குமார் சார் கணவன் கும்பிடு பார்ப்போம். ரெண்டு தடவை முடிவெடுத்து ஃபெயில் ஆகிட்டா, நாளைக்கு போகலாம்னு உத்தரவு வருது. என்ன செய்யணும்? உத்தரவு கொடுக்கார நேற்று பேசியாச்சு கூட இருக்கவங்ககிட்ட. 2 பேரும் போயிடலாம். கருப்பசாமி உத்தரவு தரேன், போயிட்டு வா. எந்த ஒரு குறையிலாம காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வரேன். உடலை வந்து பார்த்தேன், அப்படி வயிறு பிரச்சனை, அப்படி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது இருக்கு, காப்பாற்றி தரேன். வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னை நம்பி போகணும். ஆடி அமாவாசை கருப்பசாமி கேட்பேன். அடி அமாவாசைக்கு வழி வந்து கருப்பசாமிக்கு செஞ்சிருவியா? இடத்த நான் முடிச்சு தரேன், அது ஏன் பொறுப்பு. என்ன நம்பி தானே பணம் கொடுத்த. உண்மையா இல்லையா? ஒரு இடத்துக்கு என்ன கேட்டேன், ஒரு இடத்துக்கு சொடலையே கேட்டேன். உண்மைனா உண்மை. நான் கொடுத்த இடத்துக்கு உத்தரவு நான் தரேன். நான் கொடுத்தது வயல் சம்பந்தப்பட்டது. உண்மையா இல்லையா? இடம் சம்பந்தப்பட்டது சொடலை உத்தரவு கொடுத்துருக்காரு. உண்மையா இல்லையா? நான் முடிச்சு தரேன், அது என் பொறுப்பு, நான் பார்த்துக்கிட்டேன். செய்வன கோளாறு இருக்கு. கருப்பசாமி உன்னுடைய உடம்புல பக்கத்தில் உன்னுடைய உடம்புல கூட என்னோட தீர்த்து கொடுத்து கருப்பசாமி நோய் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு எரிஞ்சிருவேன். நல்லபடியாக போயிட்டு வருவியா? என்கிட்ட வந்து என்னை வந்து பார்க்கணும். சரி, போயிட்டு வா. நல்லபடியாக போயிட்டு வா. கூட வருவேன். எந்த ஒரு குறை இல்லாமல் காப்பாற்றி தரேன். குழந்தைங்களுக்கு எந்த இதாக போயிட்டு வரலாம். கருப்பசாமி இல்லைன்னு தானே சொல்கிறேன். உருவாக்கித்தான் போயிட்டு வரலாம். கருப்பசாமி அப்படி இருக்குமா? அப்போ சரி, அப்படியே கூப்பிட்டுட்டுமா? சரி, அதுவும் அதே மாதிரி தான். வாடா, ஒட்டர் கொடுத்தோம் வழியா. கொஞ்சம் மாற்றம் ஆயிட்டு. உண்மையா ஒரு பிரச்சனை ஆயிட்டு வந்துட்டேன். சத்தமா சொல்லணும். நம்ம எடுத்து வைக்கிற காணிக்கை கொண்டு வர மாட்டேங்கியா? ஏன் சேர்த்து வைக்கிற தொழிலுக்கே போக முடியல. 2 பேர் கூப்பிடுறாங்க, போலாமா? எப்படி கேட்கணும்ல? பண்ண முடியுங்க. கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி, வணக்கம் வராங்களா? கோயில்பட்டி சைடு அப்படியா? சரி, போலாம்னு உத்தரவு தரேன். 2 பேரும் வராங்க, 2 பேரும் பேசிட்டாங்க. உண்மையா இல்லையா? கருப்பசாமி வழக்காடி பார்த்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா வர அமாவாசைக்கு அன்னதானத்துக்கு காணிக்க கொண்டு தெரியாமா? ஏற்கனவே அந்த ஆள்கிட்ட ஒரு தடவை போயிருக்கோம். கூப்பிட்டு போனாங்களா ஒரு தடவை? இதுக்கு முன்னாடி இது கூப்பிட்டாங்களா? முன்னாடி கூப்பிட்டாங்களான்னு கேட்கறேன். சரி, உத்தரவு தரேன். நான் கருப்பசாமி
உருவாக்கி நல்லபடியாக தொழிலை தரேன். சரி சாமி. போயிட்டு வரலாம். பையனுக்கு இப்படி நைட் ஆனா ஓவரா பயப்படுறாங்க, பல்ல கடிச்சு முக்கில் போய் அழுதான் பல்ல கடிக்கிறான். 2 பையனுக்கு உன் வீடு முக்கியமா இல்லை குடும்பத்தை கேட்குற மாதிரி இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அதனால கர்ப்பசாமி நான் காப்பாற்றித்தான். குடும்பத்துக்குள்ள தெய்வத்தை கட்டி அப்படி குடும்பங்கள்லாம் சிதைஞ்சு போயிட்டு உண்மையா இல்லையா? குடும்பத்தெல்லாம் சிதைச்சு விட்டுருது. எந்த குடும்பமும் ஒற்றுமையா இல்லை உண்மையா இல்லையா? ஒரு பொம்பளையால வந்த பிரச்சனை அவன் எடுத்து விட்டுட்டான், காலை போனவா உண்மையா இல்லையா? அவன் கதை என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல அப்ப பாத்துக்கிட்டேன். கண்ணு மூடி நான் கும்பிட்டு பார்க்கும். உத்தரவு கொடுத்துட்டாரா? போயிட்டு வாடா நல்லபடியா இருக்கும். அடிக்கடி ஏன் சண்டை வந்துகிட்டே இருக்கு குடும்பத்துக்குள்ள? எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்து நான் சொல்றேன் குடும்பத்துல இருக்க பிரச்சனை மருந்து எடுத்தோம், அது உண்மையா அதெல்லாம் என்கிட்ட நம்ப மாட்டேன். மருந்தால 1000 மருந்து நானே எடுத்தாரேன், இப்போ எடுத்துட்டுமா? அதெல்லாம் நம்ப வேண்டாம். கர்ப்பசாமி உண்மையே சொல்லுவேன், அதுல எந்த இதுவும் இல்லை. அது நீயா போய் கேட்ட, அதனால போய் எடுத்தான். உண்மையா இல்லையா? 9 உருண்டையா? எத்தனை உருண்டை? நான் 11 உருண்டை எடுக்கட்டுமா? இப்போ எத்தனை உருண்டை நான் எடுக்கணும்? அதெல்லாம் நம்பிக்கை இல்லையா? முடித்தாரேன். அப்படி இருக்கக்கூடியத சாமினா சாமியா போயிடணும். கும்பிடவே தோண மாட்டேங்குது. கிரகஸ்தானா கிரகஸ்தானா இருக்கணும். ரெண்டையும் குழப்பக்கூடாது. நீ ரெண்டையும் குழப்புத. கொண்டாட்டி நல்லா பார்த்துக்கா. சாமி வாங்கிட்டு வரோம். நான் சொல்றது புரியுதாடா? ரெண்டையும் குழப்புதியா? உண்மையா இல்லையா? சாமி தான் வேணும்னா வேணும்னு இருக்கிறத வீட்டை பார்க்க. உண்மையா இல்லையா? அதை விடு. வரக்கூடிய நேரம் எல்லா சாமியும் வர வச்சு தரேன். வரக்கூடிய எல்லா சாமியும் வர வச்சு தரேன். கர்ப்பசாமி சரி நான் பாருங்க தொழில் போயிட்டு அமாவாசை என்ன பார்க்க வந்துடணும் எங்க இருந்தாலும். சரி வரலாம். கர்ப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? சரி சரி. குடும்பத்தில் அப்படி இட பிரச்சனைகள் இப்போதைக்கு முடிஞ்சுட்டா? நான் கர்ப்பசாமி சொல்றது புரியுதா உனக்கு? இட பிரச்சனை முடிச்சாச்சான்னு கேட்டேன். அதனால தான் இட பிரச்சனை முடிச்சு கொடுத்து தரக்கூடிய வாய்ப்பு. எண்ணி 2.5 வருஷம் ஆகி உண்மையாக 2.5 வருஷ காலமாக போராடி பார்க்கும். ஆனால் தொழில் சரத்தில் இருந்தாலுமே நமக்கு அதை பார்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கு. உண்மையா பையா நாட்டம் இல்லாத மாதிரி இருக்கு. நான் கர்ப்பசாமி வழக்காடி பார்த்தேன். யாருன்னு கேட்டேன், எம்பெருமா முருகன் வந்து நிற்கார கும்பிடுவியா? சத்தமாக சொல்லுப்பா. நான் உன்னை கூப்பிடும்போதே அவர் வந்து நிற்காரு, ஒரு சிறு பாலகனா நிற்காரு. அப்படி ஏன்னு கேட்டேன், குலதெய்வத்தை விட அவர் பெருசாக கும்பிடுவோம். உண்மைனா உண்மை. நான் கண்ணீர் வர வைக்காம கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தில் இருந்து சில பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்த மாதிரி இந்த கர்ப்பசாமி இப்போ இங்கே கூப்பிடுறேன். தொழிலை நல்லா ஆக்கி தரேன். என்ன வியாபாரம் பாப்ப? அதான் வியாபாரம்னு கேட்டேன். துணியா கலர் கலர் துணியா அழகு கடை வச்சிருக்கியா? அப்படி ஊரூரா புறமையா? சரி அப்படி வரிசையில் 2வது கடை. உண்மையா? மேக்கிறது 2வது கடையாப்பா? இல்லையே அப்படியெல்லாம் அந்த உடல்நிலை சம்பந்தப்பட்டது 2 பேர்ல யாருக்கு சரியில்லை? சரி என்னாச்சு? உங்களோட படிக்குமா? அமாவாசைக்கு வரணும்ல? சரி எந்த இதுவும் இல்லை. கையை கொண்டா பேசி தாத்தா கையை பிடிச்சிக்கா, பயப்பட மாட்டியா? சரி நல்ல பிள்ளை. அம்மன் அருள் பிறந்திருக்காள? என்ன அம்மனை கும்பிட்டு பெத்தா? அம்மா தானே? தங்கச்சி இல்லையா உனக்கு? அதனாலதான் உனக்கு அம்மான்னு சொன்னேன். எனக்கு தங்கச்சி தான். கர்ப்பசாமி அப்படி வழக்காடி பார்த்தேன். அவ முகத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு தெய்வ கலாச்சாரமும் ஒரு அம்பாளுடைய வேண்டுதல்ல பிறந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. உண்மையா? சொல்லணும் இல்லை சரியா? அதனால எந்த ஒரு குறையும் வராது. வயிறு சம்பந்தம் உடம்பு உஷ்ணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. உடல் உஷ்ணம். சாப்பாடுகளை கொஞ்சம் மாற்றணும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட சாப்பாடுல இனி கொடுக்கக்கூடாது. அதனால அப்படி வரக்கூடிய வழி இடது பக்கமான கிழமை பிள்ளைகிட்ட லெஃப்ட் சைடு வடிக்கா பேசி சத்தமா நீ கை வச்சு சொல்லு. அது எந்த பக்கம்? இடது பக்கம் தானே? இடது பக்கம் தானே? லெஃப்ட் சைடு தானே? இன்னைக்கு வழி இல்லாம மாத்திடுவோமா? கர்ப்பசாமி இன்னும் வழி வராது. என் கனியை அறுத்து புடிஞ்சு பிடிக்கணும். இன்னைக்கு புடிஞ்சு பிடிக்க சொல்லி நாளைக்கு நல்லா ஆக்கி தரேன். எந்த ஒரு குடும்பத்தில் அப்படி இனிமேல் தொழில் கொஞ்சம் நல்லபடியாக ஆக்கி தரேன். வேற என்ன கேட்ப? என்ன பார்க்கல? என் பேர் கருப்பண்ணசாமி. அதான் கருப்பசாமி. நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருப்பேன் தெரியுமா? அதே வாக்கில் தான் அமாவாசை இந்த இடத்துல கூப்பிடுவேன். அமாவாசை இல்லை செவ்வாய்க்கிழமை என்னை பார்க்க வந்துடலாமாப்பா? தொழில் எல்லாம் ஆக்கி தரேன். குடும்பங்கள் ஒத்துமை இல்லாமல் தான் இருக்கணும். உண்மையா? உண்மைனா உண்மை. எல்லாமே நம்மகிட்ட வசதியாக இருக்கும்போது இருந்தாங்க. நான் சொல்றது புரியுதாப்பா? வசதியாக இருக்கும்போது வந்திருந்தாங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஒரு குடும்பம் உறவாங்கன்னா அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையா இல்லையா?
வாழ்க்கை துணையை பார்த்தேன் எங்கெங்கேயோ மாறி வந்து வாழ்க்கை துணை உனக்கு அமைஞ்சிச்சு. உண்மையா இல்லையா? கருப்பசாமி நல்லபடியா வச்சு காப்பாத்துவியா? நல்ல மனைவி தானப்பா அமைஞ்சிருக்கா? உண்மையா இல்லையா? உன் கதை எனக்கு தெரியும், உடச்சி சொல்ல மாட்டேன். நான் சொல்லுது புரியுதா? கருப்பசாமி காப்பாற்றிட்டார். என்ன நம்பி வந்த மக்களை ஜெகஜோதியா வைக்கணும்ல, இந்த இடத்து மாற்றத்தை தரேன். நல்ல கடையில் கூட வேலையை தன்மையும் கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு தரேன். இந்த கனியை வச்சுக்க, செயல்படுத்திக்க, எந்த ஒரு குறையும் இல்லை. சரி, 2 தடவை போராடிட்டோம். ஒரு தடவை பணம்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரிலாம் இருக்கு. என்ன செய்யணும்? அதான் சொல்றோம் இல்லையா? அப்படி வந்தாலும் பணம் தானே கேட்பாங்க. நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்து கருப்பசாமி உத்தியோகத்தை கொடுத்தா போதுமாப்பா? வளர்த்தேன், குடும்பத்துக்கு நல்லபடியாக வாழ வச்சு தரேன். எந்த குறையும் இல்லை. மாய மந்திர கோளாறுகளான்னு கேட்டேன், இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் எல்லாமே தூர போயிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. இது குறைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து கருப்பசாமி நல்லா ஆக்கிட்டாங்க. கால் வலி யாருக்கு இருக்கு? கால் வலி யாருக்கு இருக்கு? எப்படி நீ இல்லைன்னு சொல்லுற? என் காலில் சொல்ல முடியுதான? சொல்ல முடியும்டா. அப்படி கால் ஒரு வகையில் பாதம் மாதிரி இருக்கும். இருக்கா இல்லையா? பாதம் சம்பந்தப்பட்டது இல்லாம தரேன். அமாவாசைக்கு வந்து பார்க்கணும். அமாவாசைக்கு வந்தா தான் கருப்பசாமி பார்த்து அப்படி நிறைவேற்றி தருவேன். என் கனியை கொண்டு ஒரு கனி வச்சிருக்கேன். உண்மையா இல்லையா? அப்படி வச்சிருக்க இடம் அம்பாளுடைய பாதத்தில் இருக்கு. நடு இடத்துல கொண்டு வச்சிருக்கேன் அந்த கனியை. உண்மையா இல்லையா? அந்த கனி எதுவும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது. போயிட்டு வரணும். அடுத்து என்ன வந்து பார்க்கணும். கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா? பாப்பா. உண்மையா இல்லையா? எட்ட வேஷம் போடதான்னு சொன்னா இல்லையா? எல்லாம் காலி பண்ணிட்டானே. உண்மையை சொல்லு. எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அவன் போற போக்கும் வேற மாதிரி. அது இன்னும் நிறுத்தலை. உண்மையா இல்லையா? அவன் மூச்சு நிறுத்தணுமா, ஒன்று வாழ வைக்கணுமா? ஒரே வாக்கு கருப்பசாமி கிட்ட கேட்கணும். என்ன செய்யணும்? ஆனால் நான் கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி 3 நாள்ல திரும்பியாச்சா? எத்தனை நாள்ல? சத்தமா சொல்லு. அப்படி போய் பார்த்தேன். போன சாயந்தரமே சண்டை தான். அவன் நினைச்சபடி ஒன்று இருக்கணும்னா உண்மையா இல்லையா? பேசி இடத்துல இருக்கணும்னா உண்மைனா உண்மை. நம்ம மனைவியா வச்சு காப்பாத்துங்கிற அக்கறை அவனுக்கு இல்லை. உண்மையா இல்லையா? பேசியா வந்தாவா அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். உண்மை இல்லையா? சத்தமா சொல்லு பேத்தி. நான் கருப்பசாமி உண்மையை தானே சொல்றேன். அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. என்ன செய்யணும்? என்னுடைய வழக்குல அவன் சராசரியா காலில் வந்து விழுந்தா பார்க்கலாம். இல்லைன்னா இவ்வளோ அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த புத்தியை மாத்தி அவனே புத்தி மாறட்டுமே தான் இருப்பான். எந்த நம்ம புஸ்தகம் கையுமா இருக்கானா? உண்மையை சொல்லு. அவன் புத்தியை மாத்துதான். உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. சரி, அதான் வேலை வேணும் கேட்டு காலில் விழுந்துருவான். முருகபெருமான காலில் விழுந்துருவான். நிரந்தர வேலை கருப்பசாமி வாங்கி தரேன். நிரந்தர வேலை கருப்பசாமி வாங்கி வந்து உனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒன்று நான் வைக்கட்டுமா? இந்த வாக்கு மாற மாட்டேன். சத்திய வாக்கு. உனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலை உனக்கு நான் உருவாக்கி தரேன். சத்திய வாக்கு. கருப்பசாமி வாக்கு மீற மாட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் இந்த கருப்பசாமி கேட்கக்கூடியதை எனக்கு வந்து ஓடி வந்து செஞ்சது. ஒரு தொழிலை உருவாக்கி தரேன். உன்கிட்ட 2 பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா அந்த கருப்பசாமியை மறக்க மாட்டியா? உன் உயிருக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு வரணும். உன் குழந்தைங்களை கல்வி செல்வாக்கு கொடுத்து நல்லா ஆளாக்கி தரது என் பொறுப்பு. மூத்தவளுக்கு படிப்பு நல்லா இருக்கு. உண்மையா இல்லையா? நல்லா படிக்கல. இளையவளுக்கு உண்டான பலன் இருக்கு. ஆனால் நான் வாக்கு தரேன். கருப்பசாமி இப்போ வாக்கு தரேன். இந்த வாக்கு எந்த கருப்பசாமி எந்த இடத்துல பார்த்தாலும் என் வாக்கு உனக்கு கொண்டு போல தான் வரும். அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். ஒரு பிள்ளைக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். எந்த குறையில்லாம உனக்கு பட்டது மாதிரி அவளுக்கு படாது. எப்படி நீ என்ன கோலத்துக்கு அது ஒரு 2 வாரிசும் வாழ வச்சு ஒருத்திய வெளிநாடு சம்பந்தப்பட்டதுக்கு போக வைக்க. இப்பவுமே கருப்பசாமி வாக்கு தரேன். உனக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் அமைச்சு தரேன். அதில் ஒரு தொழில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய ப்ராஜெக்ட் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை எடுத்து கொடுத்து கருப்பசாமி உன்னை நான் சந்தோஷமா வாழ வச்சு தரேன். அவன் உன் காலில் விடுவான். நீ அவன் காலில் விட மாட்டான். சத்திய வாக்க நான் சொல்லுவேன். அவன் உன் காலில் விடுவான். நீ அவன் காலில் இன்னும் போக வேண்டாம். உனக்கு உண்டான என்ன தேவை கருப்பசாமிக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டேன். பணத்துக்கு பணம் அள்ளி தரேன். இருக்கக்கூடிய வீட்லையும் பிரச்சனை நடக்கும். உண்மையா? வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்? இருக்கக்கூடிய வீட்லையும் பிரச்சனை நடக்கு. உண்மையா இல்லையா? அப்படி இருக்குமாப்பா? சரி சரி, என்ன செய்யணும்? வீடு அமைச்சு தரேன், உருவாக்கி தரேன். அப்படி இல்லைன்னா அப்படி வெளியில போன சொல்லணும். என்ன செய்யணும்? சாட்டையால் அடிச்சிடுவோமா? ஒன்றும் பிள்ளைகள் கொடுக்க மாட்டேங்காரு. ஊரில் வளர்த்துதான் பண்ணுறாரு. வீட்டில் இருக்கக்கூடாது. காலில் குதிரையை அனுப்பி விட்டுப்பாங்க. குதிரை என்ன சொல்ல? கருப்பசாமி எல்லா வழியும் எடுத்துட்டாங்க. எத்தனை வழி உண்டு அத்தனை வழியை திறந்து கருப்பசாமி உனக்கு தொழிலும் கொடுத்து எல்லாரும் முன்னாடி நல்லா வச்சா போதும்ல பேத்தி. அது என்னுடைய பொறுப்பு. நான் சத்தியமாக கொடுத்துட்டோம்ல, அதுபடி நடத்திக்கிட்டா போதும். கருப்பசாமி எங்கே போனாலும் கூட வருவேன். அதான் வேணும். பக்கத்தில் பேசி